அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தலையில ஏற்படக்கூடிய தோல்வியாதிக்கான முடிவுதிர்வுக்கான ஒரு முற்றிலுமான தீர்வு ஒன் ஸ்டெப் சொல்யூஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நிறைய டீனேஜர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தலையில் நிறைய டேண்ட்ரஃப் அப்படியே கொத்து கொத்தா முடி உதிர்ந்துட்டே இருக்கும். என்ன ஷாம்பு போட்டாலும் அந்த டேண்ட்ரஃப் போகவே போகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி புழு வெட்டை பூச்சி வெட்டைன்னு சொல்லுவாங்க. தலையில் அங்கங்கே திட்டு அப்படியே முடி கொட்டி போயிட்டு ஒரு சின்னதாக சொட்ட பேலன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இது லேடிஸ்க்கு வரும் பொழுது அது மிக ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏன்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய பேக்ட்ராப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதற்கான ஒரு தீர்வு பற்றியும் ஸ்கேல்பில் சொரியாசிஸ் பிரச்சனை, ஸ்கேலிங்ஸ், ரெட்னஸ் அங்கங்கே ரெட்டாக அப்படியே தடிச்சுக்கிட்டு அதனால் ஏற்படக்கூடிய முடிவுதிர்வு பிரச்சனை பற்றியும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான புண்கள், அதை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன் சொல்லி ஏகப்பட்ட ஆயின்மெண்ட்டையும் ஆன்டிபயோட்டிக்ஸ் இது வரைக்கும் பேஷண்ட் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ இது எல்லாவற்றுக்குமான ஒற்றை தீர்வு எப்படி அடைய முடியும்னா, இது எல்லாவற்றுக்குமான ஒற்றை காரணத்தை நம்ம தெரிஞ்சு கொண்டால் போதும், நிச்சயமாக இதற்கான சொல்யூஷன் நம்ம எட்ட முடியும். சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சில டாக்ஸின்ஸ் நம்ம ரத்தத்தில் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். இப்போ அந்த பர்டிகுலர் டாக்ஸின் நம்ம கைகளில் ஸ்டாக்னட் ஆச்சுன்னா கைகளில் ரிங்வார்ம்ஸ் மாதிரியோ இல்லை கைகளில் வேறு விதமான ரெட்டிஷ் அலர்ஜிஸ் போன்றவை ஏற்படும். அதே ரத்தம் நம்ம தலைக்கு ஏறி நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் கால்கள்லேருந்து தலைக்கும், தலையிலேருந்து கால்களுக்கும் ஓடியே ஆகணும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய இரத்த நாள குழாய்களில் அடைத்து கொள்ளும் பொழுது அதோடைய வெளியே எக்ஸ்கிரீஷன் தான் நமக்கு இந்த மாதிரியான தலையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும். ஸோ இதுதான் ஒற்றை காரணம். இந்த மாதிரி பேஷண்ட்ஸு பொதுவாக பார்த்தீங்கன்னா சளியை சப்ரஸ் பண்ணக்கூடிய ஹேபிட் உள்ளவங்க தான். எப்போ பார்த்தாலும் சளிக்கு எதனாவது ஒரு சிரப் எடுப்பாங்க, இல்லைன்னா சில டேப்லெட்ஸ் போட்டு சளி வெளியே வராமையே சின்ன வயசுலேயே சப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை பப்ஸு, இன்ஹேலர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணிட்டு இருந்த ஹேபிட் இருக்கும். ஸோ இதனால தான் இன்றைக்கி இவங்க மிகப்பெரிய இந்த பிரச்சனையில் மாட்டிடுறாங்க. ஸோ அப்போ அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சளிக்கழிவுகளை எப்படி வெளியே தள்ளணும்னு பார்க்க போகிறோம். இந்த ஹேருக்கான இந்த எல்லா ப்ராப்ளத்துக்கான ஒரு ஒன் ஸ்டெப் ஹேர் ஆயில் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது சாதாரண எல்லாரும் காமிக்கிற மாதிரி ஹேர் ஆயில் கிடையாது. மருத்துவ குணத்தில் ரொம்ப சிறந்தது. அதுவும் இந்த மாதிரியான தலை சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் ரொம்ப ஒரு எஃபெக்டிவான மெடிசன் நம்ம கிளினிக்கில் நம்ம நிறைய பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்து நல்ல ரிசல்ட் கொடுத்த அந்த விஷயத்தை, அந்த இன்ஃபர்மேஷனை தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். சரி, ஓகே. முதல்ல உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம தெளிவாயிடுவோம். ஏற்கனவே நம்ம ஹேர் ஃபாலுக்கான ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அதில் என்ன உணவுகள் எடுக்கிறதுனால எல்லாருக்கும் முடிவுதிர்வு பிரச்சனை வருது, சளி அதிகமாகுது, என்னென்ன உணவுகளை நம்ம தவிர்க்கணும், என்னென்ன உணவுகளை எடுக்கணும்னு தெளிவாக சொல்லியிருப்போம். ஸோ இப்போ நம்ம அடிஷ்னலாக ஒரு ஹெர்பல் கிளன்சிங் மற்றும் இந்த பிரச்சனைக்காக மட்டும் சொல்லிடலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஆடாத்தோடா இலைப்பொடி. இது எல்லா நாட்டு மருந்து கடையிலும் உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு 50 கிராம் வாங்கிக்கணும். சிறியானங்கை அது ஒரு 50 கிராம் வாங்கிக்கணும். வெற்றலை அது ஒரு 4 வெற்றலை நல்லா காய வச்சுக்கணும். மிளகு ஒரு 10லேருந்து 20 மிளகு நல்லா ஒரு லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் நல்லா காஞ்சிருக்கிற கண்டிஷனில் ஒன்றா நம்ம அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கணும். மற்றதெல்லாம் பவுடராக வாங்கிக்கலாம். வெத்தலையும் மிளகும் மட்டும் நம்ம மிக்சியில் அரைச்சி இந்த பவுடரோடு ஒன்றா கலந்து வச்சுக்கணும். இதை காலையில் ஒரு ஸ்பூன் தண்ணியில் போட்டு நல்லா கொதிச்சப்புறம் வடிகட்டிட்டு மோரோடு கலந்து தொடர்ந்து ஒரு 48 நாள் சாப்பிட்ணும். இதில் ஒரு 10-15 டேஸில் நல்லா சேஞ்சஸ் தெரியும். இந்த 48 நாளும் கண்டிப்பாக மோரில் கலந்தான் சாப்பிட்ணும். அன்னைக்கு மத்தியானம் நல்ல பழைய சாதம் கட்டாயமாக உணவில் எடுத்துக்கணும். இரவு பார்த்தீங்கன்னா கடுக்கா பொடி கூட ஒரு 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் கலந்து வாரத்தில் 2 நாள் எடுத்துடணும். மற்ற நாள்லலாம் கடுக்கா பொடியை சுடுதண்ணியில் எடுத்துடணும். வாரத்தில் 2 நாள் மட்டும் ஒரு 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் 2 ஸ்பூன் தேன் போட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்கள் குடல் அழகாக கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிட்டே வரும். ஆட்டோமேட்டிக்காக குடல் சுத்தமாக பிளட் வெசல்ஸ் என்ன பண்ணிடும், தலையில் இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸின்ஸையும் உறிஞ்சி வெளியே தள்ளிடும். உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ரெஜினிவேஷன், புது செல்களுடைய உற்பத்தி கட்டாயமாக நடக்கும். காலை இரவு
காலையில் ஓப்பனிங் நைட்டு க்ளோசிங் அந்த மாதிரி குடிக்கும்போது நம்ம வயத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் டபுள் ஆகும். அப்போ நம்ம அதோடைய டைஜஷன் பவரும் இம்யூன் சிஸ்டத்தையும் நம்மளால் பூஸ்ட் பண்ண முடியும். இது ஒரு விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த நேத்திர பூண்டு கிடைக்காதவங்க கடையில், நாட்டு மருந்து கடையில் நேத்திர தைலம் அப்படின்னு கிடைக்கும். அதாவது ஐ ட்ராப்ஸுக்கு தான், கண்ணுக்கு தான் இந்த மருந்து ரொம்ப சிறப்பாக பயன்படும். ஆனால் இந்த விஷயத்துக்கு பயன்படுங்கிறது யாருக்கும் பொதுவாக தெரியாது. ஸோ அப்போ அந்த ஒரு 10 ml பாட்டிலை வாங்கி ஒரு 3 டோஸ் 4 டோஸ் அதை வந்து தலைக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்துடும். இந்த நேத்திர பூண்டு இலையாக ஃப்ரெஷ்ஷாக யாருக்கும் கிடைக்கல, நம்ம சொன்ன மாதிரி ஆயில் ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னா நீங்கள் இது ஈஸியாக உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே கிடைக்கும். நம்ம வந்து லிங்க்கையும், அதோட லிங்க்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த ஆன்லைன் லிங்க்கையும் ஷேர் பண்ணுறோம். ஸோ இது எல்லாருக்கும் வந்து ஒரு ஈஸியாக ரிசல்ட் வரதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் சேர்த்து பயன்படுத்தலாம். இன்னொன்று, கசப்பான பாவக்காய், அத்தி கீரை, இது போன்ற விஷயங்களை உணவில் நிறைய பயன்படுத்திக்கணும். வேப்பிலை கஷாயம் போன்றவற்றை நம்ம குடிக்க ரத்தம் என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ளீன் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பயன்படுத்தும் போது நிச்சயமாக தீர்வு என்பது கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த வெளியே எக்ஸ்டர்னலாக இந்த எல்லா கழிவுகளையும் சீக்கிரமாக வெளியேற்றுவதற்கான ஒரு ஆயிலை வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கு நேத்திரப்பூண்டு இலை, நம்ம இந்த காமிக்கிறோம் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி இந்த நேத்திரப்பூண்டு இலை இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது பவுடராக நாட்டு மருந்து கடையில் கிடைக்குதான், ட்ரை பண்ணுங்கள். இது நேச்சுரலாக உங்களுக்கு கிடைச்சதுன்னா இதை விட எக்ஸலண்ட்டான ரெமெடி இருக்கவே முடியாது. ஸோ நீங்கள் தெரிஞ்சவங்க மூலமாக இது ஒரு ட்ரை ஃபார்மில் கூட நீங்கள் காய வச்சு கூட இந்த இலையை உங்கள் வீட்டில், உங்கள் ஊரில் இருந்து நீங்கள் அனுப்ப சொல்லலாம். அனுப்பிட்டு எய்தர் ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா 100 ml நல்லெண்ணெய், இதில் ஒரு 10 மிளகு, ஒரு 5 பூண்டு போட்டு இந்த நேத்திர பூண்டு இலையை போட்டு நல்லா எக்ஸ்ட்ராக்ட் இறங்குற வரைக்கும் காய்ச்சி வச்சுக்கணும். இதை தொடர்ந்து நம்ம சொன்ன இந்த 48 நாளும் தடவிட்டே வாங்க. 10-15 டேஸில் கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் மறக்காமல் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அது புண்ணாக இருந்தாலும் சரியாகும், டேண்ட்ரஃபாக இருந்தாலும் சரியாகும், இந்த சொரியாசிஸ் தலையில் இருக்கக்கூடிய ஸ்கேல்ப் சொரியாசிஸ் இருந்தாலும் சரியாகும், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், புதுசாக நம்ம பேர் வைக்கக்கூடிய எல்லா டெர்மடைட்டிஸ், ரிங்வார்ம் ப்ராப்ளம்ஸ், ரெட்டிஷ்னஸ், இச்சிங் எல்லாவற்றுக்குமான ஒரு அற்புதமான தீர்வு பற்றி தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். நம்முடைய உடலுக்கு வெளியில மருத்துவரை தேடுறதை விட்டு நம் உடலை புரிந்து கொண்டு நாம் சரி செய்யணும்னு நினைச்சிட்டா போதும். எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரி அதுலேருந்து முற்றிலுமா வெளிவர முடியும். அதற்கான சப்போர்ட் தான் நம்ம சேனல் கொடுக்க போறோம். ஸோ அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன விதமான சந்தேகம் இருந்தாலும், எந்த நோய் பற்றிய விளக்கம் வேணும்னாலும் மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.